வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு. செய்தியுடன் இணைந்திருக்கும் நான் கேலிஸ் பீட்டர் சேவியர். முதலில் தலைப்புச் செய்திகள். வெலிகம பிரதேச சபை தலைவரின் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தகவல். வடக்கில் மாத்திரம் 586 ஏக்கர் அரச காணிகளை ராணுவத்திடமிருந்து விடுவித்துள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் தெரிவிப்பு. மன்னார் மாவட்டத்தில் அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம். லெமன் எனப்படும் விண்மீன் வானில் தோன்ற உள்ளதாக விண்வெளி விஞ்ஞானி கிஷான் வீரசேகர தெரிவிப்பு. நவம்பர் மாதத்தில் நாடாளுமன்றம் விசேட பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் அறிவிப்பு. அரசாங்கத்தின் செயற்பாட்டினால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என சமிந்த விஜயஸ்ரீ தெரிவிப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. வெலிகம பிரதேச சபை தலைவர் படுகொலையுடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவின் படுகொலையுடன் தொடர்புடைய நபர்கள் குறித்த முக்கியமான தகவல்கள் கிடைத்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் இன்று உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்தார். ගරු නියෝජ්‍ය කතානායකතුමනි පොලිසියේ වැනි පිරිස් ඉන්නවා හමුදාවල වැනි පිරිස් ඉන්නවා මද්ද්‍රව්‍ය භාවිතා කරන ඒ විතරක් නෙවෙයි පාසල් සිසුන් විශ්වවිද්‍යාල සිසුන් මේක සමාජ ව්‍යසනයක් බවට පැතිරෙමින් යමින් තියෙනවා අපි කාලයක් ඉඳලා අඳුරාගෙන හිටියේ මේ මද්ද්‍රව්‍ය මේ රටට පැමිණීම විදේශ වලින් සිද්ධ වෙනවා නමුත් අපි මෑතකදී හඳුනාගත්ත මේ රට තුලත් මද්ද්‍රව්‍ය නිෂ්පාදනය වෙන බව. ඉතින් මේ ප්‍රබල ලෙස ව්‍යාප්ත වෙලා තියෙන මේ ව්‍යසනය වළක්වා ගැනීම සඳහා අපි ආණ්ඩුව හැටියට තීන්දුවක් ගත්තා. විශේෂයෙන් අපි පෞගිය දවසක අමාත්‍ය මණ්ඩලයේ තීන්දුව කරලා வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கொலை செய்யப்பட்டமைக்கு அரசாங்கமே பொறுப்பேற்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். විශේෂයෙන්ම අද ආණ්ඩු පක්ෂය විසින් ගෙනාපු ஐக்கிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த வெலிகம பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவை நேற்று பட்டப்பகலில் அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தி கொலை செய்தனர். மக்கள் சந்திப்பு தினமான நேற்று அவர் பிரதேச சபைக்குள் வைத்து கடுமை நேரத்தின் போதே கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை நடந்த பிறகு பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நாடாளுமன்றத்திற்கு வந்து பாதாள உலகக்குழு தொடர்பில் பேசினார். சாதாரணமாக எந்தவொரு இடத்திலும் நபர் ஒருவர் மரணித்தால் சம்பிரதாய ரீதியாக அது தொடர்பில் இரங்கல் தெரிவித்த பின்னரே பேசுவதற்கு ஆரம்பிப்பார்கள். அந்த சம்பிரதாய நடவடிக்கை கூட இவர்களுக்கு தெரியவில்லை. இதன் மூலம் உங்கள் குணம் வெளிப்படுகிறது. ஆரம்பிக்கும் போதே பாதாள உலகக்குழு என்று ஆரம்பித்தீர்கள். அத்தோடு இந்த கொலை சம்பவத்தை நியாயப்படுத்தி கதைக்கிறீர்கள். ஒன்றை கூறுகிறேன், நான் உங்களுடன் இந்த நாடாளுமன்றத்தில் இருப்பதற்கு வெட்கப்படுகிறேன். நீங்கள் வந்து லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்த கொலையாளிகள் பக்கம் இருந்தே உரையாற்றினீர்கள். உயிரிழந்த நபருக்கு எதிராகவே கதைக்கிறீர்கள். ஒருவர் தவறு செய்திருந்தால் அவருக்கு எதிராக வழக்கு இருக்குமானால் நீதிமன்றத்தினூடாக அவர்களுக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்க முடியும். அதை விடுத்து யாரையும் கொலை செய்ய யாருக்கும் அதிகாரம் இல்லை. முன்னைய அரசாங்க காலத்தில் கொலை சம்பவங்கள் இடம்பெற்ற போது தற்போதைய ஜனாதிபதி அன்று நாடாளுமன்றத்தில் எழுந்து என்ன கூறினார் தெரியுமா? பழைய காணொலிகளை எடுத்து பாருங்கள். யாரையும் கொலை செய்ய உரிமை இல்லை. உயிரிழந்தவரின் வரலாறு முக்கியமில்லை. ஏன் அவரை கொன்றீர்கள், எதற்காக கொன்றீர்கள் என்பதுதான் அனுரகுமார ஜனாதிபதியின் அன்றைய உரையில் வெளிப்படுத்தப்பட்ட விடயம். ஆனால் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? யாரோ ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி கூறினாராம் இவரிடம் துப்பாக்கி இருக்கிறது என்று. அப்படியெனில் 2 வாரங்கள் ஆகிவிட்டதே. அவரை கைது செய்திருக்கலாமே. அந்த நபர் வேட்புமனு தாக்கல் செய்து பிரதேச சபை தலைவராகி 6 மாதங்கள் ஆகிறது. அவரிடம் துப்பாக்கி உள்ளதென்றால் அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குமானால் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தி இருக்கலாமே. எதற்காக அவர் கொலை செய்யப்பட்ட பின்னர் இங்கு வந்து இதை தெரிவிக்கின்றீர்கள்? நீங்கள் பொய் செய்கிறீர்கள். 88, 89 இருந்த அதே குரோதத்தை மனதில் வைத்துக் கொண்டு இன்றும் செயற்படுகிறீர்கள். அதைத்தான் நேற்று அமைச்சர் வெளிப்படுத்தினார். வெலிகம பிரதேச சபையின் தலைவர் கடந்த 6 மாதங்களாக இருந்தார். வேட்புமனு தாக்கல் செய்து 3 மாதங்களும் தலைவராக 3 மாதங்களும் இருந்துள்ளார். அப்போது கைது செய்யாமல் அவரை கொலை செய்வதற்கு தேவையான சூழலை உருவாக்கி கொடுத்தீர்களா என்ற சந்தேகம் எமக்கு எழுகிறது. இதற்கு நீங்கள் தான் பொறுப்பு கூற வேண்டும். ඔබතුමාලම කියනවා ජනාධිපතිතුමා මොකද මේ පාර්ලිමේන්තුවේ කලින් කිව්වේ
මේ කලින් ආණ්ඩුවල ඝාතනවල සිද්ධ වෙනකොට ජනාධිපතිතුමා පාර්ලිමේන්තුවේ පරණ කතාවල් අහලා බලන්න. එතුමා හැම மண் சரிவு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். மழை வீழ்ச்சி குறைவடைந்தாலும் மண் சரிவு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுவதாக கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட பேராசிரியர் வசந்த சேனாதிர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். මේ වන විට වර්ෂාපතන යම්කිසි අඩුවක් නිරීක්ෂණය වන නමුත් පසුගිය දින කිහිපය තුළ පැවති අධික වර්ෂාපතයක් සමග කඳු ආශ්‍රිත ප්‍රදේශවල පස மழை குறைந்துவிட்டாலும் மண் நிறைந்திருப்பதால் சிறிய மழை பெய்யும் சந்தர்ப்பத்திலும் மண் சரிவு ஏற்படும் அச்சுறுத்தல் நிலை காணப்படுகின்றது. ஆகவே மண் சரிவு எச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக பெய்து வரும் மழையுடன் கூடிய காலநிலையின் காரணமாக காலி மாவட்டத்தின் பத்தேகம, எல்பிட்டிய மற்றும் நாகொட ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை மாவட்டத்தின் வளல்விட்ட பிரதேச செயலக பிரிவுக்கும், கண்டி மாவட்டத்தின் யட்டினுவர மற்றும் உடதும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை கேகாலை மாவட்டத்தின் யட்டியந்தொட்ட, மாவனல்ல, அரநாயக்க, கேகாலை, ரம்புக்கண மற்றும் தெஹியோவிட்ட பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், இரத்தினபுரி மாவட்டத்தின் எஹலியகொட, கலவான மற்றும் ரத்தினபுரி பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கொழும்பு, பதுளை மற்றும் காலி மாவட்டங்களின் 2 பிரதேச செயலக பிரிவுகளுக்கும், களுத்துறை, கண்டி, கேகாலை, குர்நாகல், மாத்தரை, நுவரெலியா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களின் சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு முதலாம் கட்ட மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ඇලම් මාර්ග දෙපස ජීවත්වෙන් ජනතාව ඒ වගේම අන්තර්ජාතික ස්ථානවල ජීවත්වෙන් ජනතාව ඒ සම්බන්ධව සැලකිලිමත් වෙලා එම ස්ථානවල ඉවත් වෙලා ආරක්ෂිත ස්ථානයක තමන්ගේ කටයුතු කරන ලෙස ඉල්ලා සිටිනවා. வடக்கில் இவரிடம் மாத்திரம் 586 ஏக்கர் அரசு காணிகளை இராணுவத்திடமிருந்து விடுவித்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். 2025 ஜனவரி 1ஆம் தேதிக்கு பின்னர் வடக்கில் மாத்திரம் 586 ஏக்கர் அரசு காணிகளை இராணுவத்திடமிருந்து விடுவித்துள்ளதாக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். කටයුතු කරන්නම් ඔබතුමාගේ දැනගැනීමට මේ වසරේ 2025 ජනවාරි 1 වෙනිදා ඉඳලා மே தக்வா உத்துரு நெகனி 2025 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து இதுவரையான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கை எடுத்துக்கொண்டால் வடக்கில் மாத்திரம் 586 ஏக்கர் அரச காணிகளை இராணுவத்திடமிருந்து விடுவித்துள்ளோம். தனியார் காணிகள் 86.24 ஏக்கர், மொத்தமாக 672 ஏக்கர் காணிகள். கடந்த ஒரு வருடத்திற்குள் இவற்றை பாதுகாப்பு குழு, பாதுகாப்பு பிரிவு மற்றும் உங்களிடமும் சமர்ப்பித்துள்ளோம். அதேபோல கிழக்கில் மாத்திரம் அரச காணிகள் 34.58 ஏக்கர் காணிகளை விடுவித்துள்ளோம். குறிப்பாக ஈச்சங்குளம் காணி தொடர்பிலும் விசேட அவதானம் செலுத்தி உங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம். ඉඩම සම්බන්ධවත් විශේෂ සැලකිල්ලක් අරගෙන ඔබතුමාගේ ඉල්ලීම උපරිම දුරට ඉෂ්ට කිරීමට மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் இன்று இடம்பெற்றது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழு கூட்டம் இன்று மாவட்ட அரசாங்க அதிபர் கானா கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. இதில் மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளர் கே திலீபன், திணைக்கள தலைவர்கள், முப்படையினர் மற்றும் உத்தியோகத்தர்கள் பங்கேற்றனர். மன்னார் மாவட்டத்தில் வடகிழ் பருவப்பெயர்ச்சி மழைக்காலத்தில் ஏற்படவுள்ள அனர்த்தங்களை குறைப்பது தொடர்பிலும், அதனை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பிலும், அனர்த்தம் ஏற்பட்டால் எவ்வாறு தடுப்பது என்பது தொடர்பிலும் அவசர முன்னாயத்த கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது மன்னார் மாவட்டம் இயற்கை அனர்த்தங்களின் போது பாதிப்புக்குள்ளாகும் ஒரு பகுதியாக காணப்படும் நிலையில் அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மத்திக்கு சொந்தமான நீர்ப்பாசன குளம், பிரதான குளங்களில் நீர் அதிகமாக பெருக்கெடும் போது ஏற்படும் ஆபத்துகளை குறைப்பது தொடர்பிலும், மாகாண சபைக்கு சொந்தமான நீர்ப்பாசன குளம், ஆறுகளில் திடீரென ஏற்படுகின்ற வெள்ள நிலையை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பது தொடர்பிலும் மன்னார் மாவட்டத்தில் 165க்கும் மேற்பட்ட குளங்கள் கமநல அபிவிருத்தி திணைக்களங்களுக்குள் காணப்படுகின்ற நிலையில் அந்த குளங்களில் ஏற்படுகின்ற வெள்ள நிலையை கட்டுப்படுத்துவது தொடர்பிலும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. மன்னார் மாவட்டத்தில் வெள்ள நிலைமையின் போது மக்கள் இடம்பெயர்ந்து தற்காலிக முகாம்களில் தங்குவதற்கு தற்காலிக பாதுகாப்பு நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளன. அவ்வாறான பாதுகாப்பு நிலையங்களில் முன்னெடுக்கப்பட வேண்டிய ஏற்பாடுகள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. மன்னார் நகர பிரதேச செயலக பிரிவில் வெள்ள நிலைமை ஏற்படுகின்ற போது அதை கடலுக்கு வெளியேற்றுகின்ற சந்தர்ப்பங்களில் எதிர்நோக்குகின்ற பிரச்சினைகள் தொடர்பிலும் ஆராயப்பட்டது.
அத்துடன் மன்னார் நகரில் வெள்ள நீரை கடலுக்குள் செலுத்துவது தொடர்பிலும் தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டன. நகர அபிவிருத்தி தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. நகர அபிவிருத்தி தொடர்பில் உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்களுக்கான செயலமர்வு இன்று கிளிநொச்சியில் உள்ள வடக்கு மாகாண முகாமைத்துவ பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது. நகர அபிவிருத்தி அதிகார சபையின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற செயலமர்வில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா மாவட்டங்களைச் சேர்ந்த உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள் மற்றும் செயலாளர்கள் பங்கேற்றனர். வடக்கு மாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் பங்கேற்று செயலமர்வை ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் எஸ். சுதர்ஷன், நகர அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண உதவி பணிப்பாளர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். கடந்த கால அரசுகளை விட தற்போதைய அரசாங்கம் இந்திய மீனவர்களை கைது செய்வதில் அதிக அக்கறை காட்டுகின்றது என வடக்கு மாகாண மீனவ சங்கங்களின் இணையம் தெரிவித்துள்ளது. கடந்த கால அரசுகளை விட தற்போதைய அரசாங்கம் இந்திய மீனவர்களை கைது செய்வதில் அதிக அக்கறை காட்டுகின்றது எனவும் கடற்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் பல்வேறு அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்ள வேண்டி இருப்பதாகவும் வடக்கு மாகாண மீனவ சங்கங்களின் இணையம் தெரிவித்துள்ளது. இன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வடக்கு மாகாண மீனவ சங்கங்களின் இணையத்தின் பிரதிநிதிகள் கருத்து வெளியிட்டனர். எதிர்வரும் 31/10/2025 முல்லைத்தீவிலே மீனவர் மகாநாடு ஒன்றை நடத்துவதற்கு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கின்றது. அதன் தலைப்பாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட மீனவர்களின் பிரச்சினைக்கு தீர்வு எங்கே என்ற தலைப்பிலே அந்த மகாநாட்டை நாங்கள் நடாத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இந்த மகாநாட்டிலே நாங்கள் சில கோரிக்கைகளை முன்வைத்து அதற்கான தீர்வை பெறுவதும் அந்த கோரிக்கையினை வருகை தரும் விருந்தினர்களுக்கு வெளிப்படுத்துவதுமாகத்தான் அந்த மகாநாட்டை நாங்கள் நடத்துவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். இதற்கமைய அந்த மகாநாட்டிலே இலங்கை இறையாண்மைக்குட்பட்ட கச்சதீவு தொடர்பாகவும் மக்கள் கருத்தை கேளாமல் அரசினால் மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி தொடர்பாகவும் பண்ணை திட்டங்கள், அதாவது பொருத்தமற்ற இடங்களிலும் மீனவர்களின் கருத்தை கேளாமலும் செய்யப்படுகின்ற பண்ணை திட்டங்கள் தொடர்பாகவும், அதேபோன்று கரையோர காணிகள் வேறு தேவைகளுக்காக அபிவிருத்தி தேவைகளுக்காக அபகரிக்கப்படுவது தொடர்பாகவும், மற்றது உணவு இறையாண்மை போன்ற விடயங்கள் தொடர்பாகவும், மற்றது மீனவ மக்களின் எதிர்கால அபிவிருத்தி தேவைகள் தொடர்பாகவும், அடுத்தது சட்டவிரோதமாக செய்யப்படுகின்ற மீன்பிடி முறைகள், இந்திய இழுவைப்படகு அதேபோல் உள்ளூர் இழுவைப்படகு ஏனைய தொழில் முறைகளை தடுக்க வேண்டி அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும் முகமாக நாங்கள் இந்த மாநாட்டை வழிநடத்த இருக்கின்றோம். எனவே இந்த மாநாடானது வடபகுதியில் இருக்கின்ற மீனவர்களின் பெருவகையான எண்ணிக்கையானோர் கலந்து கொள்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த மாநாடு தற்போது இருக்கின்ற அரசுக்கு ஒரு செய்தியை சொல்ல இருக்கின்றது. இந்த மீனவ சமூகம் இந்த அரசாங்கத்தின் மீது நிறைய நம்பிக்கை வைத்து அதனை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். அதில் பங்காளிகளாக இந்த மீனவ சமூகமும் இருக்கின்றது. தற்போதுக்கு இருக்கின்ற கடற்தொழில் அமைச்சரும் இந்த வடபகுதியை பிரதிநிதித்துவப்படுத்தி செயற்பட்டு வருகின்றார். எனவே அவரூடாக இந்த வடபகுதியில் நிறைய அபிவிருத்தி தேவைகளும் இந்த சட்டவிரோத மீனவ செயற்பாடுகளும் தடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம். தற்போது எங்களுடைய தகவலும்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 50 இந்திய ரோலர்கிட்ட சுமார் 50 கிலோமீட்டர் உயரத்தில் நிற்கிறார்கள். அவர்களுக்கு இப்போ இந்த காற்று கடல் சூறாவளி என்ற மாதிரி வார காலகட்டத்தில் அவ்வளோ போட்டும் வந்து கரையை எங்களோட வளங்களை சுரண்டி கொண்டு போகிறதுக்கு இப்போவும் நிலை கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கடந்த காலத்தில் தான் அவருடைய வரலாறு என்னென்றால் அவைகள் இப்படி எந்த கடலில் நிற்பினோம் எங்கே ஒரு அனர்த்தங்கள் வருதோ அந்த நேரங்களில் உடனடியாக முல்லைத்தீவு கரையோரத்தில் வந்து அடித்து அந்த இறால்கள் வளங்கள் எல்லாத்தையும் அழித்து கொண்டு போயிடணும். அதை தடை இப்போ அங்கே நிற்கிற அந்த தூரத்தில் இப்போ அவைகளை தடை செய்து தருமாறு மிகவும் தாழ்மையோடும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து அந்த யாழ் மாவட்டத்தில் காணி இல்லாத மக்களுக்கு கரையோர பகுதியில் காணியில் கொடுக்க வேண்டும். அதேபோல் பறவைகள் சரணாலயம் அல்லது வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களங்கள் யாழ்ப்பாணம் முதல் மன்னார் முதல் கொண்டு கிளிநொச்சி முதல் கொண்டு முல்லைத்தீவு வரை பெரும்பாலான கலப்புன்றங்களை வந்து கையகப்படுத்தி வச்சுக்கின்றார்கள். அந்த நேரங்களில் அந்த கலப்புகளில் தொழில் செய்ய முடியாத கரையோர மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். தயவு செய்து இந்த அரசாங்கம் ஏற்கனவே நாங்கள் சொன்னது போல் 1983 காலப்பகுதியில் எந்தெந்த இடத்துல இராணுவ முகாம்கள் இருந்தோ அந்த இடங்களை அகற்றி அந்த கரையோர மக்களுக்கு அந்த காணிகளை விடுவித்து மக்கள் சுதந்திரமாக தொழில் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து வேண்டும். இந்த அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம்.
திருகோணமலையில் இன நல்லிணக்கத்தை மேம்படுத்தும் மொழி மேம்பாட்டு தர வட்டங்கள் விழித்த குறிப்புணர்வு நிகழ்ச்சி இடம்பெற்றது. இனங்களுக்கிடையேயான ஐக்கியத்தையும் சகவாழ்வையும் ஏற்படுத்தும் நோக்கில் பாடசாலை ரீதியாக மொழி மேம்பாட்டு தரவட்டங்களை நிறுவுதல் தொடர்பில் விழிப்புணர்வூட்டும் நிகழ்ச்சி திட்டம் இன்று திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் ஹேமந்தகுமார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. அரச கர்ம மொழிகள் திணைக்களத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள விழிப்புணர்வூட்டும் நடவடிக்கைகளில் சிங்கள மொழி பாடசாலைகளில் 2ஆம் மொழியான தமிழையும், தமிழ் மொழி பாடசாலைகளில் 2ஆம் மொழியான சிங்களத்தையும் அடிப்படையாக கொண்டு பாடசாலைகளில் பல்வேறு செயல் திட்டங்களை உருவாக்குவதை நோக்காக கொண்டுள்ளது. அரச கரும மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவர் சட்டத்தரணி நிமல் ஆர் ரணபக்கையினால் பாடசாலைகளில் மொழி மேம்பாட்டு தரவட்டம் நிறுவுதலின் நோக்கத்தையும் அரச கர்ம மொழி கொள்கை தொடர்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அரச கர்ம மொழிகள் ஆணைக்குழுவின் மொழி மேம்பாட்டு மற்றும் விசாரணை அதிகாரி அமில நிரஞ்சலா, திருகோணமலை மற்றும் திருகோணமலை வடக்கு வலய கல்வி பணிப்பாளர்கள், உதவி கல்வி பணிப்பாளர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். காப்பேட் வீதியாக நிர்மாணிக்கப்பட்ட கம்பளை உணம்புவ வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைக்கப்பட்டது. கம்பளை நகர சபைக்குட்பட்ட உணம்புவ வீதி 22 மில்லியன் ரூபாய் செலவில் காப்பேட் வீதியாக நிர்மாணிக்கப்பட்டு கண்டி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷாருப்பினால் மக்கள் பாவனைக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. 22 மீட்டர் தூரத்தினை கொண்ட இவ்வீதி உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்ட இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பஸ்மின் ஷரீப் இதன்போது கூறுகையில், அபிவிருத்தி வேலை திட்டங்கள், புனர் நிர்மாண பணிகள் ஆகியவற்றை எங்கள் அரசாங்கம் முன்னெடுத்து வருகிறது. லெவலன் தோட்டத்தில் கூட கடந்த வாரம் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்திருந்தோம். அதேபோல வேலை திட்டங்களை முன்னெடுத்திருக்கிறோம். பிரதி அமைச்சரும் சுகாதார அமைச்சருமான அன்சக விஜயகோன் கம்பளை பகுதிக்கு விஜயம் ஒன்றினை கடந்த வாரம் மேற்கொண்ட போது கம்பளை ஆதார வைத்தியசாலைக்கு 400 கோடி ரூபாய் செலவில் கட்டடம் ஒன்றையும் அதற்குரிய பொருட்களையும் வழங்குவதாக உறுதியளித்தார் எனவும் இதன்போது தெரிவித்தார். இந்த நிகழ்வில் வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர், கம்பளை நகரசபை உறுப்பினர்கள், சமய தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. லெமன் எனப்படும் விண்மீன் வானில் தோன்றவுள்ளது என விண்வெளி விஞ்ஞானி கிஷான் வீரசேகர தெரிவித்துள்ளார். மேன் என அழைக்கப்படும் விண்மீன் வானில் தோன்றவுள்ளதாக விண்வெளி விஞ்ஞானியும் பொறியியலாளருமான கிஷோன் வீரசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த நாட்களில் வானில் எம்மால் விண்மீனை அவதானிக்கக்கூடியதாகவிருக்கும். இந்த விண்மீன் லெமன் என்ற பெயரால் அழைக்கப்படும். அமெரிக்காவில் உள்ள லெமன் எனப்படும் ஆராய்வகத்தினாலேயே இந்த விண்மீன் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதன் காரணமாகவே குறித்த விண்மீன் லெமன் என அழைக்கப்படுகின்றது. சூரிய அஸ்தமனத்தை தொடர்ந்து 6:30 மணி தொடக்கம் 45 நிமிடங்களுக்கு இந்த விண்மீனை காண முடியும். கடலோர பிரதேசங்களில் இந்த விண்மீனை தெளிவாக பார்வையிட முடியும். மேலும் இந்த விண்மீன் ஒளிச்செறிவு 4ஆக உள்ளமையினால் வெறும் கண்களால் பார்க்க முடியுமாக இருப்பது சிறப்பம்சமாகும். හිරු බැසයාමෙන් පස්සේ එන්න පුළුවන් නම් එතකොට අපට වර්ෂාව නොමැතුනොත් එහෙම මේ වල්කාතරුව පැහැදිලිව බලන්න පුළුවන් වෙනවා. நவம்பர் மாதத்தில் 3 நாட்களுக்கு நாடாளுமன்றம் விசேட பாதுகாப்பு சோதனைக்கு உட்படுத்தப்படும் என சபாநாயகர் அறிவித்துள்ளார். முழு நாடாளுமன்றமும் 3 நாட்களுக்கு விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வுகரை, ஆடை அலுமாரி உள்ளிட்ட முழு நாடாளுமன்றமும் 3 நாட்களுக்கு விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக 2025 நவம்பர் 4, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட அதி உயர் பாதுகாப்பு வலய பகுதிகளும் இதன்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. முழு நாடாளுமன்றமும் 3 நாட்களுக்கு விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் அறிவித்தார். කරන ලබන නිවේදන 2025 නොවැම්බර් 7 වෙනි දින සිකුරාදා
நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வு அறை, ஆடை அலுமாரி உள்ளிட்ட முழு நாடாளுமன்றமும் 3 நாட்களுக்கு விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. குறிப்பாக 2025 நவம்பர் 4, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது. நாடாளுமன்றத்தில் தெரிவு செய்யப்பட்ட அதியுயர் பாதுகாப்பு வலய பகுதிகளும் இதன்போது சோதனைக்கு உட்படுத்தப்பட உள்ளது. பொதுமக்கள் பார்வை கூடத்திற்கு விசேட அதிதிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். விசேட அதிதிகளுக்கான அழைப்பிதழ்கள் நிதி அமைச்சினால் வழங்கப்படும். இந்த நாட்களில் நாடாளுமன்றத்திற்கு வருகை தரும்போது சாரதிகள் மற்றும் விசேட அதிதிகளை அழைத்து வருவதை தவிர்க்குமாறும் கேட்டுக்கொள்கிறேன். வாகனங்களை செலுத்தி வரும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களை உரிய தடுப்பிடத்தில் நிறுத்துவதற்காக நாடாளுமன்றத்தில் உள்ள சாரதிகள் பணிகளில் ஈடுபடுத்தப்படுவர். பொதுமக்கள் பார்வை கூடத்திற்கு அதிதியுடன் வருகை தரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயந்திபுர நுழைவாயில் ஊடாக வருகை தருமாறும் அங்கு பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடும் போலீஸ் அதிகாரியிடம் அழைப்பிதழ்களை சமர்ப்பித்து அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு பொதுமக்கள் பார்வை கூடம் வரை அதிகாரியுடன் வருகை தர முடியும். நாடாளுமன்ற வாகன தரப்பிடம் மூடப்பட உள்ளதோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் வாகனங்களை தரிப்பதற்காக விசேட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த நாட்களில் போக்குவரத்து போலீசார் மற்றும் அருகிலுள்ள போலீஸ் நிலையங்களில் உள்ள போலீஸ் அதிகாரிகளினால் விசேட போக்குவரத்து திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படும். மேற்படி நடவடிக்கைகளுக்காக அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஒத்துழைப்பையும் எதிர்பார்ப்பதாக அறிய தருகிறோம். පාර්ලිමේන්තු මන්ත්‍රුන්ගේ සහයෝගය අපේක්ෂා කරන බවද කාර්මික දන්වනු කැමැතියි. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பல ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தியுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சள் சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்ட மக்களுக்கு உரித்தான இடங்கள் வழங்க முடியாதுள்ள நிலையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் பல ஏக்கர் காணிகளிலான காணிகளை கையகப்படுத்தியுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றும் போது இவ்வாறு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்ததுடன் காணிகளை கையகப்படுத்தியுள்ள முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்களையும் பட்டியலிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் மேலும் உரையாற்றுகையில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷ் அம்பகமுவா வேவல்கலாவ பிரதேசத்தில் 50 ஏக்கரினையும், முன்னாள் தேசிய லொத்தர் சபை தலைவர் உபாலி லியனகே வேவல்கலாவ பிரதேசத்தில் 50 ஏக்கரினையும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பையா சதாசிவம் கொத்மலை கிழக்கு புரோட்டோ பிரதேசத்தில் 16 ஏக்கரினையும், முன்னாள் அமைச்சர் ரஞ்சித் சியாம்பலாபிட்டியா தலவாக்கிளையில் 50 ஏக்கரினையும், முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அழுத்கமகே நுவரெலியா மாகஸ்தொட்ட ஹாவலிய லவஸ்லீப் ஆகிய பிரதேசங்களில் மொத்தமாக 30 ஏக்கரினையும் பெற்றுள்ளதாகவும் பட்டியலிட்டுள்ளார். මහා පරිමාණ ඉඩම් මංකොල්ලය ජනතාවට ඉඩම් නොදී පදිංචි වෙන ඉඩමක් නොදී මහා පරිමාණ ඉඩම් මංකොල්ලය සම්බන්ධයෙන් විමර්ශන ආරම්භ කරන්නේ කවද්ද කියලා දැනගන්න කැමතියි. ගරු මන්ත්‍රීතුමාගේ දෙවන අතුරු ප්‍රශ්නය මේ වගේ සිදුවීම් දිස්ත්‍රික්ක පුරාම පැවති බවට ඉතිහාසයේ පුරා තොරතුරු තිබුණට හැබැයි මේවා නිල වශයෙන් වාර්තා වෙලා නැහැ. ඒ නිසා මේක පිළිබඳ විධිමත් පරීක්ෂණයක් කරන්න ඕන. ඒ නිසා අපි අමාත්‍යාංශයේ විදියට මේ පිළිබඳ විමර්ශනයක් විධිමත් විමර්ශනයක් කරලා ඉක්මනින්ම මේකට අදාළ ක්‍රියාමාර්ග ගන්න සහ පාර්ලිමේන්තුව දැනුවත් කරන්න අපි බලාපොරොත්තු. யாழ்ப்பாணம் கரவட்டியில் பணம் விதைகள் நடுகை செய்யப்பட்டன. ஜனநாயக போராளிகள் கட்சியின் ஏற்பாட்டில் ப்ளூஸ் அறக்கட்டளை மற்றும் ப்ளூஸ் விளையாட்டுக் கழகத்தின் நிதி அனுசரணையுடன் இன்று பணம் விதைகள் நடுகை செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் கரவட்டி கிழக்கு J368 கிராம அலுவலர் பிரிவுக்குட்பட்ட தெரிவு செய்யப்பட்ட இடங்களில் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவர் வேந்தன் தலைமையில் பணம் விதைகள் நாட்டப்பட்டன. 30,000 பனை மரங்களை உருவாக்கும் நோக்குடன் அண்மையில் அமரத்துவம் அடைந்த சமூக சேவையாளர் கணபதி பிள்ளை கந்தையா ஞாபகார்த்தமாக திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதில் பருத்தித்துறை நகரசபை உறுப்பினர் ஜெயானந்தம் ஜெயகோபி, பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஆனா ஆகஸ்டின், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச சபை உறுப்பினர் ஜேனா கலைச்செல்வி, ஜனநாயக போராளிகள் கட்சி உறுப்பினர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் மக்கள் பங்கேற்றனர். அனைவருக்கும் காப்பீடு என்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. அனைவருக்கும் காப்பீடு பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக என்ற கருப்பொருளிலான காப்பீட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இன்று கிளிநொச்சியில் இடம்பெற்றது. இலங்கை காப்பீட்டு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் ஏற்பாட்டில் இலங்கையில் செயல்படும் அனைத்து ஆயுள் மற்றும் பொது காப்பீட்டு நிறுவனங்களின் பங்கேற்புடன் விழிப்புணர்வு நிகழ்ச்சி இடம்பெற்றது. காப்பீட்டின் முக்கியத்துவம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் இலங்கையில் காப்பீட்டின் உள்ளடக்கத்தை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது.
இதில் காப்புறுதி ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகள், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், மாவட்டத்தில் உள்ள காப்புறுதி மற்றும் நிதி நிறுவனங்களின் அதிகாரிகள், உத்தியோகத்தர்கள், அரச உத்தியோகத்தர்கள் என பலர் பங்கேற்றனர். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 40,000 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லாத நிலையில் அரசாங்கத்தினால் காணிகள் அபகரிக்கப்படுவதாக காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈனா முரளிதரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்தில் 40,000 குடும்பங்களுக்கு காணிகள் இல்லாத நிலையில் வடமராட்சி கிழக்கு மணல்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் காணி அபகரிக்கப்படுவதாகவும் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்கத்தின் தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் தெரிவித்துள்ளார். மணல்காடு கிராமத்தில் 300 ஏக்கர் காணியை அபகரிக்கும் முயற்சிக்கு எதிர்ப்பு வெளியிடுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார். மன்னார்ல கனியமண் அகழ்வு மாதிரி வடமாற்றி கிழக்கு பிரதேசம் தான் சிலிக்கன் மண், கண்ணாடி உற்பத்தி செய்கிற சிலிக்கன் மண் இந்த பிரதேசம் அதிகமாக இருக்குது. அப்ப அந்த தேவைக்காக வேண்டித்தான் இவர்கள் வருகின்ற ஒரு சந்தேகமாக ஏற்படுது. ஆனால் அவர்கள் கம்பெனியாக காணியை கொடுக்குறதா அதை மாற்றிக்கிறது. ஆனால் வடமாற்றி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு காணியை கொடுக்க வேண்டும். எத்தனையோ மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். அந்த மக்களுக்கு காணி கொடுக்கணும். அதுக்கு அப்பால யாழ் மாவட்டத்தில் 40,000 மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் இருந்த 40,000 மக்கள் காணி இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்களுக்கு காணி வழங்க வேண்டும். காணிகளை வழங்கி எங்களை வளங்களை பாதுகாக்கணும். உங்களை வளங்களை நிலத்தையும் வளத்தையும் பாதுகாக்கணும் என்கிற பொறுப்பு. ஆகையால சம்பந்தப்பட்ட அரசாங்கமோ அல்லது சம்பந்தப்பட்ட எங்களோட பாராளுமன்ற உறுப்பினர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனை கருத்தில் எடுக்க வேண்டும். தயவு செய்து இந்த இப்படி இடங்கள் மக்களுக்கு வழங்கப்படணும்னு நாங்கள் தெளிவாக சொல்லுகின்றோம். அது எந்த படையான இன்றைக்கு நாட்டில் சண்டை இல்லைன்னு சொல்றீங்க. சண்டை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் 83ஆம் ஆண்டு ராணுவம் வாங்கல் அங்கே இருந்தும் அந்த இடங்களுக்கு வாங்கல் நகர்த்தப்பட்டால் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே வழங்கப்படும். அந்த விஷயத்தை மக்களை உடனடியாக மக்களை தங்கள் இடத்துக்கு எழுப்ப வேணும். ஆனால் எங்கள வளங்கள் எங்களோட நிலங்களை அந்நிய சக்திகளுக்கோ அல்லது பல்தேச கம்பெனிகளுக்கு விற்காமல் பாதுகாக்க வேண்டியது எங்களோட பிரதேச மக்கள கடமையா இருக்கு. திருகோணமலை அல்லை நகர் பகுதியின் ஹிதாயத் பள்ளிவாசல் வீதியின் புனரமைப்பு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாண சபையின் விசேட அபிவிருத்தி நிதி ஒதுக்கீட்டின் கீழ் திருகோணமலை அல்லை நகர் பகுதியின் ஹிதாயத் பள்ளிவாசல் வீதியை கொங்கிரீட் வீதியாக புனரமைப்பதற்கான வேலைகள் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. தேசிய மக்கள் சக்தியின் தோப்பூர் மத்திய குழு உறுப்பினர்கள், கிராம உத்தியோகத்தர் ஆகியோர் வேலைகளை ஆரம்பித்து வைத்தனர். 95 மீட்டர் தூரமுள்ள இவ்வீதியானது 3 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைப்பு செய்யப்பட உள்ளது. நீண்ட காலமாக புனரமைப்பு செய்யப்படாமல் இருந்த இவ்வீதியை புனரமைப்பு செய்வதற்கு உதவிய அரசாங்கத்துக்கு பொதுமக்கள் தமது நன்றிகளை தெரிவித்தனர். கெர்கஸ்வால்ட் இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்திற்கு ஸ்மார்ட் வகுப்பறை கையளிக்கப்பட்டது. ஹட்டன் கல்வி வலயத்திற்குட்பட்ட பொகவந்தலாவ ஹெர்கஸ்வால்ட் இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்திற்கு பொகவந்தலாவ ஹெர்கல்வால்ட் கீழ்பிரிவு யங் ஏஷியன் விளையாட்டுக் கழகத்தினால் 2,50,000 ரூபாய் செலவில் ஸ்மார்ட் வகுப்பறை ஒன்று கையளிக்கப்பட்டது. இதனை கையளிக்கும் உத்தியோகபூர்வ நிகழ்வு இன்று வியாழக்கிழமை இடம்பெற்றது. இதன்போது அணிவகுப்பு மரியாதையுடன் அதிதிகள் அழைத்து வரப்பட்ட பின்னர் கொடியேற்றல் நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை பொகவந்தலாவ ஹெர்கல்ஸ்வால்ட் இலக்கம் 1 தமிழ் வித்தியாலயத்தில் புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு சான்றிதழ்களும் வழங்கி வைக்கப்பட்டதோடு மாணவர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. பாடசாலையின் அதிபர் சிவபெருமான் விஸ்வலிங்கம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் ஹட்டன் வலய கல்வி பணிமனையின் பணிப்பாளர் சந்திரகுமார், கோட்டக்கல்வி பணிப்பாளர் எம் செந்தூரவேல், யங் ஏஷியன் விளையாட்டுக் கழகத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், அயல் பாடசாலை அதிபர்கள், நூலக வளவாளர் ராஜேஸ்வரன் ரஞ்சன், கிராம உத்தியோகத்தர் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். அரசாங்கத்தின் செயல்பாட்டினால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். சுப நேரத்தில் நாடு இருளில் மூழ்கியுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார்.
இனி இவர்கள் என்ன செய்தாலும் இவர்கள் நடத்தும் நாடகம் தொடர்பில் மக்கள் நன்கு அறிந்து வைத்துள்ளனர். இவர்கள் திரைக்கு பின்னால் முன்னெடுத்து வரும் நாடகம் என்னவென்பதை மக்களிடம் வெளிப்படுத்த வேண்டும். இந்த அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைத்தது எதற்கென்றால் திருடர்களை பிடிப்பதற்காக, திருடர்களை கைது செய்வதற்காகவே. ஆனால் இன்று மக்கள் அரசாங்கத்தின் செயல்பாடுகளை ஏற்றுக்கொள்ளாத அளவிற்கு அவர்களின் செயற்பாடுகள் அமைந்துள்ளது. இவர்கள் திருடர்களை பிடிப்பதாக சொன்னாலும் நாடாளுமன்றில் முன்னால் உள்ள இவர்களே திருடர்களாக மாறியுள்ளதாக சமூகத்தில் உள்ளவர்கள் பார்க்கின்றனர். இவர்கள் முன்னெடுக்கும் செயற்பாடுகளிலும் இவர்கள் நடந்து கொள்ளும் விதத்திலும் அது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே இவர்களுக்கு திருடர்களை பிடிக்க முடியாது. திருடர்களை இவர்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருட்டு ஊழல் மோசடிகளை கடந்த அரசாங்கத்தை விட இவர்கள் சிறப்பாக செய்கிறார்கள். மத்திய வங்கி பிணை முறியில் எந்த ஒரு மோசடியும் இடம்பெறவில்லை என்பது உறுதியாகியுள்ளது. மத்திய வங்கி பிணை முறியுடன் தொடர்புடைய யாரும் திருடர்கள் அல்லவென்பதை பிரதமரை உறுதிப்படுத்தியுள்ளார். கடந்த பல கூட்டத்தொடர்களில் வெளிப்படுத்தப்பட்ட பல்வேறு ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் அனைத்துமே உண்மை இல்லை என்பது தற்போது நிரூபணமாகியுள்ளது. ඒවරු අල්ලනවා කිව්වට අද මේ ආණ්ඩුවේ මේ ඉදිරි පෙළේ බහුතරයක් හොරු බවට පත් වෙලා තිබෙනවා කියන කාරණේ තමයි සමාජය කියන්නේ සමාජයේ දකින්න. அரசு அனுசரணையின் கீழ் குற்றச்செயல்கள் இடம்பெறுவதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஏதேனும் ஒரு சம்பவம் அரச அனுசரணையின் கீழ் இடம்பெறுமானால் நீங்கள் இங்கு கூறும் அந்த செயல்பாட்டை நிறுத்துவதென்பது மிகவும் எளிதான விடயமாக இருக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். ඒ තෝරාගත්තු සංවිධාන අපරාධකරුවන්ගේ හෝ මද්ද්‍රව්‍ය ජාවාරම්කරුවන්ගේ අවශ්‍යතාව ඉෂ්ට කරගන්න නම් ඔබ තමුන්නාසලා කටයුතු කරන්න. ඒ තුල මේ විෂයපතය සාකච්ඡා කිරීමේ පළක් වෙන්නේ නැහැ. මේක නවත්තන්න ඕන. ඒ සඳහා අපි දන්නවා බුද්ධ්‍යංශ ශක්තිමත් කරන්න ඕන. බුද්ධ්‍යංශ නිලධාරීන් සිරගත කරලා ඒක කරන්න බෑ. නාවික හමුදාව ශක්තිමත් කරන්න ඕන. හිටපු නාවික හමුදාපතිවරයා සහ බුද්ධ්‍යංශ ප්‍රධානීන් හිරගත කළා ඔබතුමාලා හිතනවා සංවිධානාත්මක අපරාධ නවත්තන්න පුළුවන් කියලා ඔබේ පක්ෂයේ බුද්ධ්‍යංශ පාවිච්චි කළා ඒක කරන්න බෑ. ඒ හින්දා ඔබ තමුන්නාන්සේලාගෙන් මම ඉල්ලන්නේ ඉස්සෙල්ලාම අපේ රටේ බුද්ධ්‍යංශ ශක්තිමත් කරන්න. ගොඩබිමෙත් මුහුදෙත්. ඒ වගේම තමයි ජාත්‍යන්තර බුද්ධ්‍යංශ වාර්තා වලින් ලැබෙන ඒවා ක්‍රියාත්මක කරන්න. දැන් UNODC ආයතනයෙන් හම්බෙච්ච වාර්තාවක් ගැන කතා කරා. මීට පෙරත් UNODC ආයතනයෙන් UNODC එකෙන් බුද්ධ්‍යංශ වාර්තාවක් DEA එක හරහා ලංකාවට එව්වා. හැබැයි ඒ කන්ටේනර් දෙක චෙක් කරලා පැන්නුවා වරායෙන්. ඒ කන්ටේනර් දෙක චෙක් කරලා වරායෙන් පැන්නුවා. නේද ඔබතුමා? දැන් කවුද පන්නන්න අවසර දුන්නේ? අද වෙනකන් ඔබතුමාලා කියන්නේ තාම හොයනවලු. අනිත් ඔක්කොම දන්නවා ඒක දන්නේ නැහැ. මෙච්චර කල් කන්ටේනර් දෙක පන්නපු කෙනා හොයන්න දැන් මාස කන්ටේනර් ආවේ දෙසැම්බර් මාසේ. පන්නලා තියෙන්නේ ජනවාරි මාසේ. ජනවාරි මාසේ පන්නපු කන්ටේනර් දෙක හොයාගන්න කතානායකතුමනි. දැන් මේ මාස 11ක් ඔක්තෝබර්. දැන් අවුරුද්දක් ඉවර වෙන්න යනවා. තාම හොයනවා. අර කන්ටේනර් 323ක් පැන්නුවා. දැන් කෝ ඒවා? ඒවා පන්නපු විදිය කොහමද? කවුද වග කියන්නේ? නියෝජ්‍ය ඇමතිවරයා පාර්ලිමේන්තු මාධ්‍යට ඇවිල්ලා කියනවා අපි දන්නවා තියෙන තැන අපි වගකීම් බාර ගන්නවා කියලා. මාධ්‍යවේදී අහනවා මේකේ ආයුධ, කුපුණ ද්‍රව්‍ය, මත්ද්‍රව්‍ය තිබ්බොත් ඔව් ඒකේ වගකීමත් අපි බාර ගන්නවා කිව්වා. ඉතින් ඒ හින්දා ඔබතුමාලා මේ ගන්න උත්සාහය හොඳයි. හැබැයි අවංකව කරන්න. අවංකව කරන්න. දැන් නුවරඑළිය අයිස් හදන ෆැක්ටරියක් තියෙනවා කිව්වා. දැන් ඇහුවම කියනවා එහෙම එකක් දන්නේ නැහැ තාම තියෙන තැනක්. ගරුණීය කතානායකතුමනි මොකද්ද මේ බොරුව? දැන් මෙතුමා විශේෂ අමාත්‍යවරයා පහුගිය දිනක මම නාවික හමුදාපතිවරයා සම්බන්ධයෙන් කතා කරාම අධිකරණ නියෝගයකින් කිව්වා අත්අඩංගුවට ගත්ත මේ පාර්ලිමේන්තුව ඇතුලේ. හැන්සාට් වාර්තා වෙලා තියෙනවා. ඔබතුමා එහෙම කිව්වා. හැබැයි ඉතින් ඉහළ උසාවියට අප ගන්න ගියාම CID එකට බයිනවා අත්අඩංගුවට ගත්ත විදිය වැරදි කියලා. දැන් පොලිසිය බාර ඇමතිවරයා පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා කියනවා අධිකරණ නියෝගයකින් අත්අඩංගුවට ගත්තා කියලා. හැබැයි අප ගන්න ගියාම CID එකේ අවුරුදු 20ක් සේවය කරපු කෙනෙක් මෙහෙමද හැසිරෙන්නේ කියන තැනට රටේ මිනිස්සු අද hina වෙන්න පටන් අරන් තියෙනවා. මොකද ඔබ තමුන් නාසේලාගේ දේශපාලන වේදිකාවේ හිටපු අය පාස්කෝදා ප්‍රහාරයේ බුද්ධ්‍යංශ වාර්තා මගහැරපු අයව දේශපාලන රැකවරණය කරන ආණ්ඩුවේ තනතුරු දීලා තියෙනවා. ඒ ආණ්ඩුවේ තනතුරු දුන්නට කමක් නැහැ. ඒක ඔබේ කැමැත්ත. හැබැයි උන් තවදුරටත් එන බුද්ධ්‍යංශ වාර්තා මගහරිනවා නම් අර කන්ටේනර් දෙක පැන්නුවා වගේ තවදුරටත් යම්කිසි පුරවැසියෙක් තමන්ගේ ආරක්ෂාව ඉල්ලලා පොලිස්පතිවරයාට ලිඛිතව දැනුම් දුන්නම ඒ ලිඛිතව දැනුම් දීපු කාරණේ මගහරිනවා නම් ඒක න ක්‍රියාත්මක වෙන්නේ නැත්නම් ගරුණීය කතානායකතුමනි ආයේ ඔබ තමුන්නාසේලාගේ ආරක්ෂාව ගැන රටේ පුරවැසියෙක් ආරක්ෂාව ගැන ගරු ඇමතුමා මොකද්ද අපිට කතා කරන්න තියෙන්නේ
පාර්ලිමේන්තුවේ දෙපැත්තට වෙලා කට්ටියට බැනගන්න ලේසි. ඔබතුමාලා දැන්වත් තේරුම් ගන්න. ඔබතුමාලට අපිට ඇඟිල්ල දික් කරන්නත් ලේසි. හැබැයි ලසන්ත සභාපතිවරයා ලිඛිතව පොලිස්පතිවරයාට දන්වලා දෙනවා තමන්ගේ ජීවිත ආරක්ෂාව ගැන. ඔබතුමාලා ක්‍රියාත්මක වුණේ නැහැ. ඇයි ඒ? ඇහුවම මෙතන කලබල වෙලා මරණ වාර්තා වෙන්නක් කලින් මරණද නැද්ද කියලා දැනගන්න කලින් මෙතන ඇවිල්ලා නැගිටලා කියනවා නෑ මොහුට නඩු තියෙනවා. ඉතින් ඒ කාරණේ නෙවෙයි මෙතන ප්‍රශ්නේ. ගෞරව එමතුමා. මේ ඔබතුමා එක්ක තියෙන ප්‍රශ්නක නෙවෙයි මම කියන්නේ අවංකව මේ කියන්නේ. අපි යථාර්ථය තේරුම් ගන්න ඕනේ නියෝජ්‍ය කතානායකතුමනි. අධිකරණ භූමිය ඇතුළට ගිහිල්ලා නඩුකාරවරිය ඉදිරිපිට ඝාතනය කරන පුද්ගලෙක්ව අධිකරණය ඇතුළේ ප්‍රාදේශ සභාවක සභාපතිවරයෙක් ඔහුගේ ඉතිහාසය පිළිබඳව ඔහුගේ ක්‍රියාකාරකම් ඔබතුමාලා වෙනම ගණනදෙනු කරගන්න. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரியில் இன்று இரத்த தான முகாம் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி ஊடக கழகத்தின் ஏற்பாட்டில் லயன்ஸ் கழகத்தின் அனுசரணையில் இன்று இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. வைத்தியசாலை இரத்த வங்கிகளில் ஏற்பட்டுள்ள குருதி தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் முகமாக இந்த இரத்த தான முகாம் முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது வட்டுக்கோட்டை இந்து கல்லூரி ஆசிரியர்கள் 18 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இரத்த தானம் வழங்கியுள்ளனர். ஹேட்டன் நகரசபை வெலிகம பிரதேச சபை தவிசாளரின் படுகொலைக்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. திடீரென கூடிய ஹேட்டன் நகரசபை வெலிகம பிரதேச சபை தவிசாளர் வசந்த விக்ரமசேகரவின் சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வை வன்மடியாக கண்டிப்பதுடன் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று கருப்பு பட்டி அணிந்து ஹேட்டன் நகரசபை அமர்வில் கலந்து கொள்வதற்காக எதிர்க்கட்சியை சார்ந்த உறுப்பினர்கள் வருகை தந்திருந்தனர். தீபாவளி பண்டிகை நிறைவடைந்த நிலையில் தற்போது நகரசபைக்குட்பட்ட பகுதிகளில் ஏற்பட்டுள்ள கள நிலவரங்கள் தொடர்பில் உரையாடுவதற்கு விசேட சபை அமர்வு இன்று தவிசாளர் அசோக கருணாரத்ன தலைமையில் சபை மண்டபத்தில் பிற்பகல் இடம்பெற்றது. இதன்போது சபை அமர்வு ஆரம்பிக்கும் முன்பு உயிரிழந்த வெலிகம பிரதேச சபையின் தவிசாளருக்கு சபையில் உள்ள உறுப்பினர்கள் அனைவரும் 1 நிமிட மௌன அஞ்சலி செலுத்திய பின்னர் சபை நடவடிக்கைகள் ஆரம்பமானது. கிளிநொச்சி சிவநகர் முதியோர் சங்க முதியோர் தின நிகழ்வு இன்று இடம்பெற்றது. கிளிநொச்சி சிவநகர் முதியோர் சங்க முதியோர் தின நிகழ்வு இன்று முதியோர் சங்க தலைவர் பானா ரகுபதி தலைமையில் இடம்பெற்றது. பிரதம விருந்தினராக வடக்கு மாகாண ஆளுநர் நாவனா வேதநாயகன் பங்கேற்றார். சிறப்பு விருந்தினராக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் பங்கேற்றார். இதன்போது முதியோர்கள் கௌரவிக்கப்பட்டனர். இந்த நிகழ்வில் முதியோர் இல்ல நிர்வாகத்தினர், சிறுவர்கள் மற்றும் முதியோர்கள் என பலரும் பங்கேற்றனர். தொடர்வது வர்த்தக வாணிப செய்திகள். எல்பி ஃபைனான்ஸ் வடக்கு மாகாணத்தில் சேவையை விஸ்தரித்து இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளன. எல்பி ஃபைனான்ஸ் வடக்கு மாகாணத்தில் சேவையை விஸ்தரித்து இன்றுடன் 15 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதன் செயல்பாடுகளின் நிறைவு நாள் கொண்டாட்டங்கள் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றன. யாழ்ப்பாணம் வைத்தியசாலை வீதியில் உள்ள முதற் கிளையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் மத தலைவர்கள், எல்பி ஃபைனான்ஸ் உத்தியோகத்தர்கள், வாடிக்கையாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதன்போது வாடிக்கையாளர்களுக்கு பரிசு பொருட்களும் வழங்கி வைக்கப்பட்டன. குறித்த நிகழ்வில் இவ்வாறு உரையாற்றிய பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்த சுதி பெரேரா, சந்தைப்படுத்தல் துறையில் வழங்கப்படும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமும் வெளிப்படையான நிதி தீர்வுகளை வழங்குவதன் மூலமும் ஒவ்வொரு சவால் மற்றும் வாய்ப்பின் மூலமும் வாடிக்கையாளர்களது நன்மதிப்பை எல்பி ஃபைனான்ஸ் நிறுவனம் சம்பாதித்துள்ளதாக தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய அவர், இந்த மைல்கல் நம்பிக்கை, வளர்ச்சி மற்றும் இந்த பிராந்தியம் முழுவதும் ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையில் நாங்கள் இணைந்து ஏற்படுத்திய தாக்கம் பற்றியது மட்டுமல்ல, வடக்கில் எங்கள் முதல் கிளையிலிருந்து இப்போது 31 கிளைகளில் செயல்பட்டு வரும் எல்பி ஃபைனான்ஸ் நிலைத்தன்மை, நேர்மை மற்றும் புதுமைக்கு ஒத்த பெயராக மாறியுள்ளது.
நிதி வலிமை மூலம் மட்டுமல்ல, எங்கள் வாடிக்கையாளர்கள், எங்கள் ஊழியர்கள் மற்றும் எங்கள் சமூகங்களுடனான எங்கள் உறவுகளின் வலிமையின் மூலம் எங்கள் நற்பெயரை நாங்கள் கட்டி எழுப்பியுள்ளோம். வடக்கு மாகாணத்தில் இந்நிறுவனத்தின் வெற்றி வடக்கு மக்களின் மீள்தன்மை மற்றும் ஆற்றலின் பிரதிபலிப்பை வெளிப்படுத்துகின்றது. அத்துடன் நமது பங்களிப்புடன் தொழில் முனைவோர் எழுச்சி, குடும்பங்கள் முன்னேற்றம் மற்றும் சமூகங்கள் செழித்து வளர்வதை நாங்கள் கண்டிருக்கிறோம். அத்துடன் அந்த பயணங்களில் ஒரு பங்கை வகித்ததில் நாங்கள் பெருமைப்படுகிறோம். இதே நேரம் எங்கள் அர்ப்பணிப்பு வணிகத்திற்கு அப்பாற்பட்டது. உள்ளூர் சமூகங்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்குதல், சிறு வணிகங்களை ஆதரித்தல் மற்றும் முழு பிராந்தியத்தையும் மேம்படுத்தும் நிலையிலான வளர்ச்சியை ஊக்குவிப்பதில் நாங்கள் நம்பிக்கை கொண்டுள்ளோம். எதிர்காலத்தை பொறுத்தவரை எல்பி ஃபைனான்ஸ் அடுத்த அத்தியாயத்திற்கு தயாராக உள்ளது. எமது நிறுவனம் தொழில்நுட்பத்தால் இயக்கப்படுகிறது, மதிப்புகளால் வழிநடத்தப்படுகிறது மற்றும் எங்கள் வாடிக்கையாளர்களால் ஈர்க்கப்படுகிறது. நாங்கள் தொடர்ந்து புதுமைகளை உருவாக்குவோம், விரிவுபடுத்துவோம் மற்றும் சிறப்பை வழங்குவோம். எப்போதும் மக்களை முதன்மைப்படுத்துவோம். எல்பி ஃபைனான்ஸ் சார்பாக எங்கள் விசுவாசமான வாடிக்கையாளர்கள், எங்கள் கடின உழைப்பாளி குழு மற்றும் எங்கள் தலைமைக்கு இந்த தொலைநோக்கு பார்வையில் நம்பிக்கை வைத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவும் தெரிவித்தார். மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் தருகின்றது. ஏனெனில் எல்பி ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் தேசிய லொத்தர் சபை 61வது ஆண்டு நிறைவு நிகழ்வு பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் நிஷாந்த ஜெயவீரவின் பங்கேற்புடன் நடைபெற்றது. தேசிய லொத்தர் சபை தனது 61வது ஆண்டு நிறைவை அண்மையில் கேக் வெட்டி கொண்டாடியது. இது தொடர்பான நிகழ்வு பத்திரமுல்லையில் உள்ள தனியார் விடுதியொன்றில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பொருளாதார மேம்பாட்டு பிரதியமைச்சர் நிஷாந்த ஜெயவீர மற்றும் தேசிய லொத்தர் சபையின் தலைவர் MDCA பெரேரா ஆகியோரின் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் தேசிய லொத்தர் சபையின் அதிகாரிகள் பங்கேற்றனர். இதன்போது பொது வளங்களுக்கான சிறப்பு லொத்தர் சீட்டு அறிமுகமும் செய்யப்பட்டது. இது தவிர செல்வி திலினி செனநாயக்கவுக்கு விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்கான அனுசரணையும் வழங்கப்பட்டது. 20 ஆண்டு சேவையை நிறைவு செய்த ஊழியர்களுக்கான சேவை பாராட்டு விழாவும் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய தேசிய லொத்தர் சபையின் தலைவர் MDCA பெரேரா, 6 தசாப்தங்களாக ஒரு சிறந்த நிறுவனமாக தேசிய லொத்தர் சபை மக்களால் கட்டமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 6 தசாப்தங்களாக நாட்டின் அடையாளமாக தேசிய லொத்தர் சபை இருந்து வருகிறது. எந்த ஒரு நிறுவனம் அல்லது அமைப்புக்கும் இணையற்ற சேவையை செய்து வரும் தேசிய லொத்தர் சபை அதன் 61வது ஆண்டு நிறைவை மிகுந்த பெருமையுடன் கொண்டாடுகிறது. முழுமையான அரசு நிறுவனமான தேசிய லொத்தர் சபை இந்த 61 ஆண்டுகளில் அதன் 2 முக்கிய நோக்கங்களை அடைய மிகவும் பாராட்டத்தக்க பயணத்தை மேற்கொண்டுள்ளது என்பதை நாங்கள் பெருமையுடன் அறிவிக்கிறோம். எங்கள் முதல் முக்கிய நோக்கம் முழு மக்களின் கனவுகளையும் நிறைவேற்றும் வகையில் லொத்தர் வெற்றிகளை வழங்குவதாகும். இதனால் அவர்கள் பொருளாதார ரீதியாக அதிகாரம் பெறுவார்கள். இதற்காக 40 ரூபாய் முதல் 47 கோடி ரூபாய் வரையிலான ரொக்கப் பரிசுகள் வழங்கப்படுகின்றன. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் இந்த வழியில் வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 110 மில்லியன் ரூபாய்களுக்கும் அதிகமாகும். நாட்டின் வளர்ச்சிப் பணிகளுக்கு பலம் அளிப்பதே எங்கள் 2வது முக்கிய நோக்கம். இதற்காக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் நேரடி பங்களிப்புகள் மற்றும் வரிகள் வடிவில் 45 மில்லியன் ரூபாய்க்கு மேல் திரைசேரிக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஒட்டுமொத்தமாக இலங்கை மக்களின் நலனுக்காக கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 155 பில்லியன் ரூபாய்க்கு மேல் வழங்கியுள்ளோம். விற்பனை முகவர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் மாவட்ட விநியோக முகவர்கள் மற்றும் ஊழியர்கள் உட்பட எங்களை சுற்றியுள்ள குடும்பம் மிகப்பெரியது. எண்ணிக்கை 18,000க்கும் அதிகமானோர். இந்த குழுவில் குறைந்தது 10,000 குடும்பங்கள் உள்ளன. மேலும் தேசிய லொத்தர் சபை அவர்கள் அனைவருக்கும் முக்கிய வாழ்வாதார ஆதாரத்தை வழங்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் அந்த தொகை 45 பில்லியன் ரூபாயை நெருங்குகிறது. கடந்த ஆண்டு தேசிய லொத்தர் சபைக்கு 2வது முறையாக வணிக சிறப்பு விருது வழங்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு இலங்கை வர்த்தக சபை நடத்திய வணிக சிறப்பு விருதுகளில் அரசு பிரிவில் 2ஆம் இடத்தை பிடித்த தேசிய லொத்தர் சபை 2025ஆம் ஆண்டு மீண்டும் அதே விருதை பெற்று கௌரவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்து கொள்ள டான் நியூஸ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம்.